பயிற்சி 4.3 கொஷின் நம்பர் 2 மதிப்பு காண்க. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் tan 5π/4. இதே மாடலில் நம்ம சைன் காஸ் பார்த்துருக்கோம். ஸோ சைனுக்கு ஃபார்முலா வந்து எக்ஸு பை மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். காசோட ஃபார்முலா எக்ஸு 2π மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். இப்போ டேனுக்கு ஃபார்முலா பாருங்கள். tan இன்வர்ஸ் ஆஃப் tan எக்ஸ்ன்னு வந்து எக்ஸ் வரணும். எப்படின்னா ஓப்பன் ப்ராக்கெட் -90லேருந்து +90 வரைக்கும், அதாவது -90 வராது +90 வராது, இதுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் தான் வரணும். ஏன்னா ஓப்பன் ப்ராக்கெட்னா இந்த ஒரு நம்பரும் இந்த நம்பரும் எடுத்துக்க மாட்டோம் இல்லைங்களா. அப்போது இந்த -90லேருந்து +90க்குள்ளே வந்துச்சுன்னா எக்ஸ்ன்னு போடணும். அதை தாண்டி வந்தால் எக்ஸ் மைனஸ் பைன்னு போடணும். அவ்வளோதான் இந்த கண்டிஷன். ஸோ மொத்தம் 6 ஃபார்முலா. சைனுக்கு 2 ஃபார்முலா, காஸ்க்கு 2 ஃபார்முலா, இந்த டேனுக்கு 2 ஃபார்முலா. இதை படித்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 5π/4 தான் இங்கே எழுதியிருக்கு பாருங்கள். 5 × 45 எவ்வளோ? 225. இப்போ 225ன்றது இதை தாண்டி வரும். அப்போ இதுக்குள்ளே வரும் எக்ஸ் மைனஸ் பை. ஸோ எக்ஸ் மைனஸ் பைன்னு எழுதுங்க. எக்ஸ் வர இடத்துல இது எழுதணும். இதுதான் எக்ஸு. ஸோ 5π/4 இந்த மைனஸ் இந்த பை. அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்து சுருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். அட் செகண்ட் சப்டிவிஷன் tan இன்வர்ஸ் ஆஃப் tan -π/6. ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். tan ஆஃப் மைனஸ் தீட்டானா மைனஸ் tan தீட்டா. சைனுக்கும் மைனஸ் வெளியில் வரும், டேனுக்கும் மைனஸ் வெளியில் வரும், காசு மட்டும் தான் ப்ளஸில் வரும். ஸோ tan இன்வர்ஸ் இந்த மைனஸ் வெளியில் வந்துடும். மைனஸ் tan π/6. π/6னா எவ்வளோ? 30 டிகிரி. அப்போ 30 டிகிரினா இந்த இடைவெளிக்குள்ளே வரும் இல்லைங்களா. அப்போ எக்ஸ்ன்னு மட்டும் எழுதினா போதும். ஸோ இந்த மைனஸ் இருக்கும். இந்த எக்ஸோட மதிப்பு என்னது? π/6. இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா படித்து வச்சுக்கணும்.